கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மகிமட்டும் மகிமை பெற வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் எவ்வளவு நல்லவர். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு போன தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். அவருக்கு அதற்காக நன்றி செலுத்துவோம். அவருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் கற்பிக்கிறது. எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி அவருடைய நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி வந்து துதிக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் ஒருமித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே சோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம். சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவரே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன இயேசுவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்ன தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அதிசயம் என்ற நாமம் படைத்தவரே சோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே சோத்திரம். விடியற் காலத்தின் நட்சத்திரமே சோத்திரம். வியாதிக்காரருக்கு ஆறுதலாய் இருக்கிற கர்த்தரே உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்களை விசாரிக்கிறவரே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எந்த ஒரு நாச மோசங்களும் ஆண்டவரே எங்களை தொடாதபடி வேலையடைத்து பாதுகாத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் 2-3 பேர் இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுக்குள் இந்த ஒருமனப்பாட்டை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. இந்த கூடாரத்திற்குள் உடைய பிரசங்களும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்தை மூடும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஏதோ வாரந்தோறும் வருகிறோம் போகிறோம் என்றில்லை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எதையாவது உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். அன்றைக்கு சாமுவேலோடு பேசின தெய்வம் இன்றைக்கு எங்களோடு பேசும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரவேண்டிய பிள்ளைகளை தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. சோத்திரம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே சோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே சோத்திரம். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, உமக்கு சோத்திரம். தகப்பனே சோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர். நன்மை செய்து கொண்டு போன தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே.
அல்லேலூயா, அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் தெய்வமே ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீர். அல்லேலூயா. உயிரோடு இருக்க ஆண்டவரே எங்களை இந்த நாளிலும் துதிக்க வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெய்வமே நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இம்மட்டுமாய் அவருடைய கிருபையை தந்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் அவரை சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு கர்த்தரை துதித்து பாடுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து துதிக்க ஆயத்தப்படுவோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பல எதற்கும் மஞ்சிடே. கர்த்தரே என்பல எதற்கும் மஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பல எதற்கும் மஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும்
ஸ்தோத்திரம். பாடும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அதிசயம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடும் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். திரும்ப பாடம் அற்புதம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனை பாடும். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். பாடுங்க சேர்ந்து. உண்மை உருக்கம் உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. திரும்ப பாடுங்க. உண்மை உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பூரிகை ஊதிடுவோம்,
துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். பூரிகை ஊதிடுவோம். சேர்ந்து பாடுங்க. புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். பாடுவோம். காப்பாற்றப்படுகின்றோம். முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. எக்காலம் ஊதும்போது, எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். எக்காலம் ஊதும் போதெல்லாம் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்படுகின்றோம். முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். முழங்கிடுவோம் முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. பாடும். பூரிகை பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. கிதியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதா. கிதியோன் படைகள் அன்று பூரிகை ஊதியதா. சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். சிதறி கூக்குரலிட்டு எதிரிகள் ஓடினார்கள். முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். முழங்கிடுவோம் துதி எக்காலம், முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். பூரிகை பாடுங்க. புன்னகை முகத்தோடு எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு எக்கால தொனியோடு. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து விழுகின்றன. என் தேசம் இயேசுவுக்கு என்பது நிச்சயமே. என் தேசம் இயேசுவுக்கு என்பது நிச்சயமே.
துரத்திடுவோம் எக்கால தொனியோடு, பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு. பாடுங்கள். எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு, முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமா ஜெயம் எடுப்போம். முழங்கிடுவோம் புதிய காலம் முற்றிலுமாய் ஜெயம் எடுப்போம். பூரிகை ஊதிடுவோம் புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. சேர்ந்து பாடுங்க. பூரிகை புன்னகை முகத்தோடு, புன்னகை முகத்தோடு, எதிரியை துரத்திடுவோம் எக்கால தொனியோடு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். பாடுங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். திரும்ப பாடுங்க. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். அபிஷேகம் செய்கின்றார். அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே நிறைவாக்கி நடத்திடுவார்.
திரும்ப பாடுங்க. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி செலுத்தி, இதுவரைக்கும் குறைவில்லாமல் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். இம்மட்டுமாய் நம்மை நடத்தின தேவன், ஒரு குறைவும் இல்லாமல் தகப்பனை போல சுமந்த தேவன். ஹல்லேலூயா. கடந்த வாரம் எல்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளையும் நமக்கு தந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பலவீனங்களில் சுகவீனங்களில் நம்மை பாதுகாத்த நல்ல தேவன். உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை போதுமானவர், என் வாழ்வில் நீர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம், பக்கம் 775. நாம் மாறி மாறி வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். நீதிமான்களுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பரியாசக்காரன் தன்னை தடிந்து கொள்கிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். புத்திமான்களுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சை பொருளே உத்தமம். கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான்.
ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகம் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகி ஜீவ வழியானது உன்னதனத்தை நோக்கும் வழியாம். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். நீதிமானுடைய மனம் பிரியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். தாழ்மை. அல்லேலூயா. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் அந்த நீதிமொழிகள் வாசித்த வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வருவோம். சரி, இப்போ நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 33 அதிகாரங்கள் இருக்கிறது, 33 வசனங்கள் இருக்கிறது. இந்த முதல் வசனத்தை துவக்கும் பொழுதே மெதுவான பிரியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று பார்க்கிறோம். மெதுவான பிரியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரியுத்தரம்னா நல்ல வார்த்தைகள், அதுதான் என்ன செய்யும்? உக்கிரத்தை மாற்றும். நல்ல வார்த்தைகள் தான் உக்கிரத்தினா கோபத்தை என்ன செய்யும்? மாற்றும். கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பும். ஆனால் நல்ல சொற்கள் நம்மை என்ன செய்யும்? அந்த கோபத்தை மாற்றும் என்று சொல்லி ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். அதை முடியும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறத நம்ம சங்கீதம் 115 அப்படிலாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வாசித்த இந்த நீதிமொழிகள் வார்த்தைகளில் எது உங்களை தொட்டது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் பாப்போம். அல்போன்சா சொல்லு பாப்போம், உனக்கு எந்த வசனம் அது வாசித்த பொழுது உனக்கு தொட்டது? வாசனம் சொல்லு. இப்போ செம்மையானவர்கள் யாரு? நீதிமான்கள் யாரு? நாம தான் நீதிமான்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். அப்ப நம்முடைய பலி ஆண்டவருக்கு பிரியம். அதான் பாருங்க, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி, பாவ மன்னிப்பு பெறாதபடி பலி செலுத்தினால் அதை தேவன் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். ஆகவே இந்த செம்மையானவருடைய ஜபம் தான் அவருக்கு பிரியம். அப்படின்னா நீதிமான்களுடைய ஜபம் நமக்கு பிரியம். உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா, நீங்க ஏதாவது ஒன்று சொல்லு. ஆமாம், கோபம் கோபக்காரன் என்ன பண்ணா? சண்டையை எழுப்புகிறான். அதாவது சண்டையை என்ன எழுப்புகிறான்னா அதிகப்படுத்துகிறான். ஆனால் நீடிய சாந்தம் உள்ளவனும் என்ன செய்யறான்? பொறுமையா இருந்து சமாதானப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜோஸ்பினமா சொல்லுங்க, வசனம் சொல்லு. சொல்லு. மனுஷனுக்கு வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் அது எப்படி, அதாவது யோசித்து வரணும், வெளியே இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தை வெளிவர வேண்டும். அப்போ நம்ம பார்க்கிறோம், மனுஷனுக்கு வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ மகிழ்ச்சி எல்லாம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும்.
அது மற்றவர்களை புண்படுத்துமா அல்லது மற்றவர்களை அது அந்த வார்த்தை என்ன செய்யுமா நல்வழி நடத்துமா என்பதை பார்த்து நாம் என்ன செய்யணும், அந்த வார்த்தைகள் வெளிவர வேண்டும். ஆகவேதான் மனுஷனுக்கு தன் வாய்மொழியிலிருந்து மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்பதை அவர்கள் உணருவார்கள். கேட்கும் அன்றைக்கு கேட்கறத கேட்க மாட்டாங்க, ஆனால் நாளடைவில் அந்த வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது அன்றைக்கு அவர்கள் வார்த்தை சொன்னது அவர்களுக்கு ஞாபகம் வரும். அல்லேலூயா. நீங்க தான் சொல்லுவீங்களா? இல்லை, ஓகே, தேங்க்யூ. சரி, அப்போ நம்ம இதை பார்க்குறோம். மெதுவான பிரயுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். அப்படின்னா அமைதி. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ரொம்ப அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஆனால் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நம்ம வேண்டாத வார்த்தைகளை பேசும்பொழுது கோபத்தை அதிகரிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நாம் இந்த நிறைய அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தேவையானது தான், எதுவுமே தேவையில்லை என்று சொல்ல முடியாது. நம்ம பார்க்கிறோம், ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். அப்படின்னா ஆலோசனை வேண்டும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால்தான் அவைகள் உறுதிப்படும். ஆலோசனை இல்லாத இடத்தில் என்ன செய்வீர்கள், என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் முடியாமல் போயிடும். நாம் நினைக்கிற எண்ணங்கள் அது முடியாமல் போய்விடும். ஆகவே ஆலோசனைக்காரர் நமக்கு மிகவும் அவசியம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கர்த்தர் ஆலோசனையின் தேவன் அவர். ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மேல் பிரியமாக இருந்து நமக்குள்ள காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்வார், வாக்கியம் பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்த அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய கடந்த வாரம் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்தி இருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். நம்மோடு கூட அவர் நடந்திருக்கிறார். அவருடைய பாதையில் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாய் கூடி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்து இதுவரையிலும் நீர் எங்களை கைவிடாத தேவன். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் உண்மையுள்ள தேவன். நிச்சயம் நீர் எங்களை நடத்துகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனை போல சுமந்து தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர். எங்கள் பலவீனத்தில் நீர் எங்களுக்காக பரிதபிக்கிற தேவன். அல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்கிறவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் நல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஆராதனைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 Hallelujah.
கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. பாடுங்க. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆராதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, வாயை திறந்து. அன்பு செய்கின்றோம் பிதாவே, பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே
கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், பிதாவே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாடுங்க, ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி, ஓ ஹல்லேலூயா, அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் பார்த்துங்க, அவர் ஒருவரே எல்லா கணத்திற்கும் பார்த்துங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை பாடி துதிக்க, அவரை ஆராதிக்க தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். வருகிற வாரத்தில் நீர் நடத்த உண்மை உள்ள தேவைகளை சந்தியும். ஹல்லேலூயா, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், பாதைகளை செவை பண்ணும். ஹல்லேலூயா, ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது கற்றுக்கிறேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே,
கொடுத்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே பாடி துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அவனவன் செய்த தீர்மானத்தின்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு என்று உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே அவர்கள் தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய திராணியை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் பேசும் உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உயிர் மீட்சி அடைவார்களாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில காரியங்களுக்காக ஜெபியுங்கள். வட மாநிலங்களிலே கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், போதகர்களெல்லாம் அடிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையில் வீணான பழிகளை போட்டு சிறைச்சாலையில் அடைக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூரங்கள் எல்லாம் வட மாநிலங்களிலே அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயற்கை சீற்றங்கள், ஓயாது மழை பெய்து எத்தனையோ மக்கள் வீடுகளை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை வட இந்தியாவிலே காணப்படுகிறது. ஒருவர் என்ன செஞ்சாராம், பைபிள் வச்சிருந்த காரணத்திற்காக வேற ஒன்றும் அவர் போய் வெளியே சத்தம் போடலை, அதில் எதுவுமே செய்யலை. கணவனும் மனைவியோ ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தாங்களாம், வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு. அவ்வளோதான். அவங்க இழுத்துட்டு போய் பொய்யான கேஸ் போட்டு 1 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. ஜாமீன் கூட கிடைக்கலையா பாருங்க. இப்போ தான் அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க 1 வருஷம் கழிச்சு. இப்படிப்பட்ட 6 மாநிலங்களிலே மத மாற்ற சட்டம் அமுலில் இருக்கிறது. அதை வைத்து என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வட இந்தியாவில் மழையினால் எத்தனையோ குடும்பங்கள் ஒன்றுமில்லாமல் முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள். அன்றாட தேவைகளை அவர்கள் சந்திக்கப்படியாக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரமல்ல, நிலச்சரிவினால் ஏற்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போனது. ஏகப்பட்ட பேர் மரித்து போனார்கள். எவ்வளோ என்று சொல்ல முடியல. அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வட மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அது மாத்திரமல்ல, அதாவது கேரளாவில் ஆரம்பித்த அந்த ஜுரம் வந்து அப்படி நமக்கும் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கும் அது வந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஜுரத்தினாலே ஆஸ்பத்திரியிலே வீட்டில் இருக்கிறார்கள். ஆகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆகவே ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் காத்து கொண்டு வந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இனிமேலும் நிச்சயமாய் நம்மை காத்து கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வட மாநிலங்களிலே ஆண்டவரே, அந்த 6 மாநிலங்களில் இருக்கிற அந்த ஆண்டவரே மத மாற்ற சட்டத்தை தேவனாகிய கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதனால எத்தனையோ போதகர்கள் அடிக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். சுவாமி தகப்பனே, நீங்க மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சோத்தரை வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மழையினாலே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தங்குவதற்கு இடமில்லை. ஆண்டவரே, அன்றாட தேவைகள் சந்திக்க முடியவில்லை. மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். சுவாமி தகப்பனே, மனம் இறங்குங்கப்பா. அந்த மக்கள் பேரில் ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே. அந்த மக்கள் எதை இழந்தார்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. சோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. நிலைச்சரிவினால எத்தனையோ குடும்பங்கள் மண்ணோடு மண்ணாய் மறைந்து போனார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம். அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எந்த ஒரு கொள்ளை நோய்களோ விஷ ஜுரங்களோ இயற்கை சீற்றத்தினால் வரக்கூடிய நாச மோசங்களோ எங்கள் மாநிலத்திலே வராதபடி, எங்கள் தேசத்தில் வராதபடி என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், நீர் அப்படியே செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும்.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்வும் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கசப்பு நிறைந்த வாழ்வாகத்தான் இருக்கிறது. எதற்காக இந்த பூமியில வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறோமே என்று சொல்லி மக்கள் நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை அது என்ன கசப்பான ஒரு அனுபவமாக சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. என்னுடைய மனக்கசப்பை போய் நான் யாரிடத்தில் சொல்லுவேன், யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறார்கள். ஏன்னா எதன் நிமித்தம்? அவங்களுடைய வாழ்க்கையில கசப்புகள், எதுவுமே நன்மையான காரியங்கள் ஒன்று கூட இல்லையே, நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்கள், நான் யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி மக்கள் என்ன செய்கிறார்கள், அலைமோதுகிறார்கள். எங்கே போனா எனக்கு அமைதி கிடைக்கும், எங்கே போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கே போனா எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று மக்கள் ஏங்குகிறார்கள். அதனால என்ன செய்யறாங்க, தேடி அலைகிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து களிப்பாய் மாற்ற போகிறார். நம்முடைய பிரச்சனை சின்னதா இருக்கலாம், பெருசா கூட இருக்கலாம். ஆனால் என்ன எப்படி இருந்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நமக்கு, அதாவது சொல்லுவாங்க, நம்முடைய பிரச்சனை நமக்கு தான் தெரியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என் பிரச்சனையே பெரிய பிரச்சனை, நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன், அப்படிதான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:10. இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். பாருங்க, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் அப்படின்னா என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். ஒரு பிரச்சனை இல்லை இவருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நம்ம நினைக்க முடியாது. ஆனால் என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்குத்தான் தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அப்படின்னா நம்முடைய கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய வாழ்க்கையில கசப்பான ஒரு அனுபவம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வந்திருக்கிறோம். நிச்சயமா நாம அந்த இருதயத்தோடு, கசப்பான இருதயத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம போகக்கூடாது. அது என்ன செய்ய வேண்டும்? இந்த கசப்புகள் மாறி மதுரமாக மாற்ற விரும்புகிறார். ஆகவே நம்முடைய தேவன். ஆகவே நாம் எதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோபு புஸ்தகத்துல பவுல் சொல்றார். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஏசாயா 43:13 சொல்லும் பொழுது, நான் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்க தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயா புஸ்தகத்துல பார்க்கிறோம். அன்பானவர்கள், இன்றைக்கும் கசப்புகள் வரக்கூடிய அந்த விதத்தை குறித்தும், கசப்பான பாதையிலே நடந்து சென்ற ஒரு சிலரை பற்றியும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அது நமக்கு என்ன செய்யும்? அது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, எப்படி கசப்பு வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். எதனால கசப்பு வரும்? வியாதியினால வரக்கூடிய மனக்கசப்பு. வியாதி வந்துட்டா நமக்கு என்ன செய்யும்? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? செத்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். வியாதி வந்த உடனே நம்முடைய மனதில் என்ன வந்து தெரியுமா? நான் செத்து போகணும் அப்படிங்கிற ஒண்ணு வந்துடும். அப்ப வியாதியினால நமக்கு என்ன வருகிறது? கசப்பு வருகிறது. ஆகவே மன்னன் எசேக்கியாவை பற்றி நமக்கு தெரியும். எசேக்கியா புஸ்தகத்தை ஏசாயா புஸ்தகத்தை எடுத்துங்க. ஏசாயா புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அது மிகவும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வியாதியினால வரக்கூடிய மனக்கசப்பு. மன்னன் எசேக்கியா தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, ஏசாயா 38:17 வாசிங்க.
17வது வசனத்தை வாசிங்க. இதோ இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். போதும். இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா மனக்கசப்பு வந்திருக்கிறது. பாருங்க, வியாதியை நிமித்தம் எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். 1வது வசனத்தை வாசிங்க. 38:1 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிற ஒரு நேரம், அந்த நேரத்துல போய் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, ஏன்னா நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவீர்னு சொல்லுவார். இப்ப நம்ம ஒரு வியாதி உள்ள மனுஷனை போய் உங்க வியாதி சௌக்கியமாயிடும், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றேன் நான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா இல்லப்பா அந்த வியாதி இனிமேல் செத்து போயிடும் நீன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா நல்ல அரசாட்சி செய்து கொண்டிருந்த ஒரு சமயம், அந்த சமயத்தில் தான் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டார். இனி பிழைக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அவர் இனி பிழைக்க மாட்டேன் என்று அவரே நினைச்சுக்கிட்டார். ஆனாலும் அப்படின்னு அவருடைய உள்ளம் எவ்வளவு உடைந்து போயிருக்கும் அதை பார்க்கணும். இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? மகா கசப்பு வந்தது என்கிறார். மகா கசப்பு வந்தது என்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். வியாதி வரும் பொழுது நாம கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் டாக்டர்கள் கைவிடலாம். இனி இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லலாம். அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? நாம சோர்ந்து போகவே கூடாது. இந்த மகா கசப்பை சந்தித்த அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தை 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் எசேக்கியா மிகவும் அழுதான். விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, இப்ப செத்து போவேன்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான்? கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? உண்மையாய் இருந்தேன், உத்தமனாய் நடந்தேன், உடைய பார்வைக்கு நலமானதையெல்லாம் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அவன் மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கூட சில நேரத்தில் அப்படிதான் அழுவோம். வியாதி வந்துடுச்சுன்னா, ஐயோ இந்த வியாதி நிமித்தமாக எனக்கு மரணத்தை சந்திப்பேனோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அழுகை தானாக வரும். ஆகவே சூழ்நிலையை நாம பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். என்னை நோக்கி பார்ப்பவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆண்டவரை பார்ப்பதில் நோக்கி பார்க்க வேண்டும். அதான் சொல்றார். அப்ப அவரை நோக்கி எப்படி என்ன பண்ணணும்? கண்ணீரோடு ஜெபிக்கணும். அவர் ஏன்னா கண்ணீர், அந்த நாம சிந்துகிற கண்ணீர் எப்படி நமக்கு ஒரு பாரம் வேணும். அப்பதான் கண்ணீரோடு ஜெபிக்க முடியும். கண்ணீரோடு ஜெபிக்கணும். எப்படி நம்ம கண்ணீரோடு எப்படி ஜெபிக்க முடியும்? நம்மளுக்குள்ள அந்த பாரம் இருக்கணும். ஐயோ இந்த வியாதி வந்துடுச்சே, இந்த வியாதி என்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுமோ என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இப்படி எல்லாம் இருந்தனே, இப்படி செஞ்சனே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி நாம் என்ன செய்யலாம்? கண்ணீரோடு ஜெபிக்கலாம். மரியாள் என்ன செஞ்சா? கல்லறைக்கு போய் பார்த்து காணாத பிறகு அந்த சரீரத்தை காணாமல் என்ன செய்ய? கல்லறை நின்று அழுது கொண்டிருந்தார். அழுதாள் அவள். இயேசு என்ன செய்யறாரு? மரியாளுக்கு தரிசனமாகிறார். ஆனால் எச்சத்தோடு எங்க போயிருக்கணும்? ஆண்டவர் உயிர்த்த பிற்பாடு நேர பரலோகத்துக்கு தான் போயிருக்கணும். போக முடியல. ஏன் போக முடியல? மரியாளின் கண்ணீர் அவரை நிறுத்தியது, தடை போட்டது. அவ்வளவுதான், போக முடியல. இந்த கண்ணீரை மரியாளோட சிந்துகிற கண்ணீர் நிமித்தம் பரலோகத்திற்கு அவர் போக முடியல. அதே மாதிரிதான் இங்க உங்கள் கண்ணீரை நாம் என்ன செய்யணும்? இயேசுவின் பாதத்தில் நாம நம்முடைய கண்ணீர் விழ மட்டும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பதான் கர்த்தர் மனம் இறங்குவார். அப்ப நம்முடைய மனக்கசப்பை என்ன செய்வாரு? மதுரமாக தேவன் மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை.
வியாதி வந்த உடனே நமக்கு ஒரு மனசோர்வு வந்துடும், பலவீனங்கள் வந்துடும். இதெல்லாம் நம்ம இந்த ஒரு கசப்பான அனுபவமாக இதை நம்ம மாறியது கசப்பான ஒரு அனுபவத்துக்குள்ளே நடந்து போகிறோம். ஏசாயா 5வது வசனத்தை வாசிங்களேன். நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்றார். பாருங்க, இப்படி சொல்லிட்டு ஒரு வாசப்படி கூட போகல. எசேக்கியா தான் சொல்றாரு. ஏசையா சொல்றாரு. ஏசையா தான் எசேக்கியாவை பார்த்து சொல்லிட்டு போறாரு வெளியே. நீ போய் எசேக்கியாவை நோக்கி என்ன செய்யற? தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன்னுடைய நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்னார். பாருங்க, அப்ப நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம் என்றால் நாம் சிந்துகிற கண்ணீருக்கு தேவன் இறங்குவார். நம்முடைய காரியத்தை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் எசேக்கியா அதைத்தான் செய்தான். என்ன செய்தான்? இப்போ எசேக்கியா அதைத்தான் செஞ்சார். அவர், கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக எப்படி இருந்தேன்? உண்மையாய் இருந்தேன், உத்தமனாய் நடந்தேன், உமது பார்வைக்கு நலமானது எல்லாம் செய்தேன், அதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் பண்ணினது மாத்திரமல்ல, மிகவும் அழுதான். விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். அப்படின்னு நான் பார்க்குற பொழுது ஏசையா தீர்க்கதரிசி அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல அவரால். ஆண்டவர் திரும்பி போய் சொல்லுன்னு சொன்னார். திரும்பி சொல்றாரு, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, என் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். வியாதியினால மனக்கசப்பா கலங்க வேண்டாம். எசேக்கியா என்ன செய்தானோ அதையே நாம் செய்வோம். ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம், கண்ணீரோடு ஜெபிப்போம் என்றால் நம்முடைய வியாதியை, நமக்கு இருக்கிற அந்த வியாதி போய், கசப்பான அனுபவம் போய், மதுரமான ஒரு வாழ்க்கை நமக்கு ஏற்படுத்தி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததாக பார்க்கிறோம், இது வியாதியினால வரக்கூடிய ஒரு மனக்கசப்பு. இன்னும் எப்படி வரும் அப்படின்னா, குழந்தை இல்லாததுனால வரும் மனக்கசப்பு. அன்னாலை 1வது அதிகாரம் எடுத்து வச்சிங்க. 1 சாமுவேல்ல 1 அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அன்னாளை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அன்னாள் வேதத்தில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறார்கள். தீர்க்கதரிசி சாமுவேலை பெற்றெடுத்த பாக்கியவதியாக அவர்கள் விளங்கினார்கள். யாரு? அன்னாள். அன்னாளுடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் வந்தது. எதனால் வந்தது? குழந்தை இல்லாதமையினாலே அந்த மனக்கசப்பு அவர்களுக்கு வந்தது. இன்றைக்கு பல குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் பெண்கள் படுகிற பாடு, நிந்தைகள், அவமானங்கள் சொல்ல முடியாது. இப்படித்தான் அன்னாலும் என்ன செஞ்சாங்க? கசப்பான கண்ணீரின் பாதைகளை நடந்து சென்றாள் என்பதை நாம் பார்க்க முடியும். எனக்கு தெரியும், எங்கள் சொந்தக்கார பொண்ணே என்ன கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் குழந்தையே பிறக்கல அவங்களுக்கு. எதனால்? எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள். குழந்தையே இல்லையே, அங்கேயும் இங்கே போய் இப்போ நிறைய செலவு செய்கிறார்கள். செலவு செய்து இதுவரைக்கும் இன்னமும் ஒன்றும் அவர்களுக்கு விளங்க வாய்க்கவில்லை. ஆனால் இப்படித்தான் அன்னாள் என்ன செஞ்சா? அன்னாள் குழந்தை இல்லாதனால பசபா என்ன பண்ணா? பரிகாசம் பண்ணினாள். எவ்வளவு நிந்தைகள், பாடுகள் பாருங்க, அவமானம் இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்தாள்? 10வது வசனத்தை வாசிங்களே. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் போய் இந்த நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் ஒன்றையும் அவங்க சந்திச்சாலும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதபடி அவள் போய் என்ன செஞ்சாள்? மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 16வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய அடியாளை பேலியாளின் மகனாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்க, அவள் என்ன செய்தாள்? மனம் கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அது மாத்திரமல்ல, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். ஏன்னா அந்த ஏலி என்ற குரு என்ன செஞ்சாரு? ரொம்ப நேரம் உங்க பெண்ணாத்திட்டு இருக்கிறத பார்த்து,
இவங்க இப்பதான் குடிச்சிட்டு வந்திருப்பாங்களாட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்பா சொல்லும்போது சொல்றா, நம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் என் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால். இப்படி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால நான் நினைச்சேன், இந்த நேரம் மட்டும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னாள். 20 வசனத்தை சொல்லு. 20 வசனத்தை வாசிங்க. 20. சில நாட்கள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. பாருங்க, அன்னாள் என்ன செய்தால், மனம் கசந்து போன ஒரு வாழ்வு, மனம் கசந்து போய்விட்டது. ஆனால் அவள் ஒரு பொருத்தனை செய்கிறாள். அது ரொம்ப முக்கியம். பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினாள். ஆண்டவரே, நீ ஒரு ஆண் பிள்ளை எனக்கு தருவீரானால் அதை உமக்கே தந்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினாள் என்று நம்ம பார்க்கிறோம். சில நாள் பார்க்கிறோம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் என்ன செய்தார், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பாருங்க, அப்ப அன்னாளுடைய மனக்கசப்பு என்ன செய்தது, மாறி போனது, மதுரமாக மாறி போனது. அப்ப நாமளும் என்ன செய்யறோம், கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? கவலைப்படாதீங்க. கண்ணீர் பாடுதலே ஆண்டவர் நம்ம விட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கண்ணீரோடு தான் இருக்கணுங்கிறதெல்லாம் தேவன் விரும்புவது இல்லை. நம்ம எப்பொழுதும் தரித்திரத்தில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவது இல்லை. ஏன்னால் நாம் எல்லாம் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்து அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதனால நாம தான் என்ன செய்யறோம், நாம தான் நினச்சிக்கிறோம் நம்ம ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நாம பலவீனம், நாம ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நாம தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு எல்லாம் உரியது. அவருக்கு என்ன சொந்தமோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. அடிக்கடி ஒன்று சொல்லியிருப்பேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு பஸ்ஸில் போகும்போது அந்த நாளில் என்ன செய்வாங்கன்னா, இப்போ அது கிடையாது, அந்த நாளில் முதல் சீட்டெல்லாம் கொஞ்சம் விஐபிக்கு தான் வருவாங்க. விஐபி வந்து உட்கார வைப்பாங்க. அதுக்காக திண்டிவனம் வரைக்கும் யாரும் ஏற்ற மாட்டாங்க. திண்டிவனம் தாண்டி கூட ஏற்ற மாட்டாங்க. ஏற்றினாலும் இதில் உட்காரக்கூடாது, எல்லாம் பின்னாடி தான் உட்காந்துருக்கணும். அது விஐபி வரக்கூடிய சீட். அது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகுதான், யாரும் வரலன்னு தெரிஞ்ச பிறகுதான் உட்கார வைப்பார் கண்டக்டர். ஆனால் நான் என்ன செஞ்சேன்னா, நான் முன்னாடியே போய் முன்னாடி சீட்லேயே உட்காந்துட்டேன். போய் அந்த கண்டக்டர் வந்தார், ஐயா கொஞ்சம் எழுந்துறீங்க, இது வந்து விஐபி உட்கார்ற இடம் அப்படின்னு சொல்லும்போது நானும் சொன்னேன், நானும் ஒரு விஐபி தான் சொன்னேன். அவர் பார்த்து சிரிச்சுட்டாரு, என்ன நீங்க விஐபி? ஆமா, வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளை நானுன்னு சொன்னேன். அவர் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. என்னை யாரும் அப்புறம் அவர் ஏந்திரிச்சு போன்னு சொல்லவே இல்லை. பாருங்க, கர்த்தர் இப்படியாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த அன்னாளுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டது. ஆனால் அவள் என்ன செய்தாள், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது அந்த மனம் கசிந்த ஒரு வாழ்க்கை மதுரமாக மாறியது. ஆகவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறோமா? நிச்சயமாக தேவன் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. உபாகமம் 7:14 வாசிக்கலாமே. உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ளதும் உங்கள் மிருக ஜீவன்களிலுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாயிருப்பதில்லை. பாருங்க, சொல்ற யார், நம்மளதான் பார்த்தா சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீர் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்குள்ளும் சரி உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் சரி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மலடியா இருப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதே ஆத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 113:9 வாசிக்கிற பொழுது, மலடியை சந்தோஷமான பிழைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பாருங்க, அப்ப மலடியை சந்தோஷமான பிழைத்தாட்சியாக்குகிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவரிடத்துல தான் நம்மளோட விண்ணப்பம் பண்ணி என்ன செய்ய வேண்டும், மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் என்ன செய்வாரு, ஒரு குழந்தையை நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை.
அம்மா காலையில் வந்து அவங்க பிரான்ஸுக்கு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு, இன்னும் குழந்தை பாக்கி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குழந்தையை பெற்றெடுத்தாதான் இந்தியாவுக்கு வருவேன், இல்லைன்னா நான் இந்தியாவுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்க ஆயாவை காலையில் பார்த்தேன். என்னம்மா உங்கள் பேத்தி எப்படி இருக்கான்னு கேட்டேன். நல்லா தாங்க இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு குழந்தை இல்லை, இப்போ இது வரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை பெற்றுக்கிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லி அவள் வைராக்கியமாக அங்கேயே இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பாருங்க, நான் சொன்னது அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள் கர்த்தரிடத்துல கேளுங்க, அவரிடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பத்தை ஏறெடுக்க. கர்த்தாவோ என்ன செய்வார்? உங்கள் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார் அவர். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவர் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தையோடு கூட இந்த இந்தியாவுக்கு வருவார்கள் என்று சொன்னேன். ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். ஆகவே பாருங்க, அப்ப மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார் என்று சொல்லி 113வது சங்கீதம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்ப்போம். பிள்ளை இல்லாம இருக்கிறதா ஒரு கசப்பு, பிள்ளைகளினால வரக்கூடிய மனக்கசப்பு இன்னைக்கு அதிகம். பார்க்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 17:25 வாசிங்க. மூட புத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். பாருங்க, மூட புத்திரன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். பிள்ளைகள் இல்லையே என்று அழுகிற கூட்டம் உண்டு இன்னைக்கு, ஆனால் பிள்ளைகளினால் அழுகிற கூட்டமும் உண்டு. எதுக்கு இந்த பிள்ளையை பெற்று வளர்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் வளர்ந்து கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களை கற்று அவர்கள் வழிமாறி போகும் பொழுது அதை பார்க்கிற பெற்றோர்களுடைய மனம் கசந்து விடுகிறது. ஐயோ, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தனே, என் நினைப்புக்கு மாறாக என்ன செய்கிறான்? கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அவர்கள் வழிமாறி போகும் பொழுது அதை பார்க்கிற பெற்றோர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? மதுரமாவா இருக்கும்? கசந்து விடுகிறது. பிள்ளைகளை குறித்த ஒரு நினைவு, ஒரு மனக்கோட்டை எப்படி மாறிவிட்டது? மண்மேடாக மாறி போய் விடுகிறது. அப்ப இந்த கசப்பான இந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம். கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா ஒரு வாலிப பெண் பிள்ளை நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் போகும்போது பிரதர் அப்படின்னாங்க. எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு, எத்தனையோ ஆண்டுகள் மறந்தே போயிட்டேன். அவங்க எனக்கு ஞாபகமே இல்லை, அவங்கள பார்க்கும்போது கூட ஞாபகம் வரல. அவங்க எங்களுக்கு ஞாபகம் வச்சு என்ன கூப்பிட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் கேட்டேன், நல்லா இருக்கிறீங்களாமான்னு கேட்டபோது அழுதார்கள். ஏமா அழுவுறீங்கன்னு சொல்ல அவங்க கதையை சொன்னாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஒரே ஒரு மகன் எனக்கு, அந்த மகனை ஒரு நல்ல பிள்ளையாக நான் வளர்த்தேன். அவன் கெட்ட வழியில போகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு இங்கு எனக்கு கீழ்ப்படிந்து, என்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்த பிள்ளை. ஒரு வாலி வயதில் கல்யாணம் பண்ணினோம். எல்லாம் ஒரே குடும்பமாக இருந்தோம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, என் கணவர் இறந்து போய்விட்டார். இறந்து போன உடனே அவனே தனி கொடுத்துனம் போயிட்டான். தன்னுடைய மனைவி அழிச்சுக்கிட்டு தனி கொடுத்துனமா போயிட்டான். ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறது, என்ன அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் மறந்துட்டு அவங்க மனைவி பேச்சை கேட்டு என்ன செஞ்சான்? தனியா போய் குடும்பம் நடத்துறான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. அதனால அவன் எதுவுமே எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை. ஆனால் என்ன செய்யணும்? நான் ஒரு சமயம் குழந்தெல்லாம் இருக்கு, சின்ன குழந்தை, கை குழந்தை. நான் போய் இந்த குழந்தைய பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். வாசல்ல நின்று கூப்பிட்டேன், ஏதோ குழந்தைய கொஞ்சம் காட்டுமான்னு சொல்லி. அவன் தூங்கிட்டு இருக்கிறான், இப்போ பார்க்க முடியாது, அப்புறம் சாயந்தரமா வந்து பாருங்கன்னு சொல்றான். இப்படியெல்லாம் அவன் சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த பிள்ளையை பெற்றது எடுத்தது எப்படி, நான் நினைச்சது மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையோடு இருந்தார்கள். சொன்ன, கவலைப்படாதீங்க, கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஒரு பையன் உங்களை பார்த்துக்கலையா, கர்த்தர் பார்த்துக்குவார். கவலைப்படாதீங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அந்த பிள்ளை நல்லா, அவருடைய மகன் என்ன செய்யணும்? இந்த மாதிரி துர் இச்சைகளுக்கெல்லாம் அடிமைப்படாதபடி நல்ல மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தை கேட்பார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை காண்பீர்கள். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களை அழுது ஜெபம் பண்ணி பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவுதான். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது இந்த கசப்பான
கண்ணீரின் பாதையில் செல்லும் பெற்றோருடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏண்டா இந்த பிள்ளைகளை பெற்றோம் அப்படின்னு சொல்லி, தென்னையை பெற்றாதான் இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு சொல்லி ஒரு பாடல், சினிமா பாடலில் நம்ம பார்க்கணும். அப்போ ஆகவே நாம் எது குறித்து நம்ம நமக்கு வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, நாம் என்ன செய்யக்கூடாது, கலங்கவே கூடாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து நாம் செபிக்க வேண்டும், ஆண்டவரை கேட்க வேண்டும். விடமாட்ட ஆண்டவரே, என் காரியத்தை நீர் வாக்கிய வர இருக்க நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன், உங்களை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நாம ஒரு வைராக்கியமாக இருப்போம் என்றால் தேவன் நிச்சயமாகவே செய்வார். எஸ்ஐயா 54 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமா வாசிப்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். சங்கீதம் 147 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உபவாசத்துடன் கண்ணீருடன் செபியுங்கள், கர்த்தர் நிச்சயம் கேட்பார், அற்புதம் செய்வார், மனக்கசப்புகளை தேவன் மாற்றுவார். ஆகவே உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், அது நிச்சயம். ஆனால் நாம் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், கண்ணீரோடு உபவாசத்தோடு நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றாங்க? இல்லவே இல்லை. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றதே கிடையாது. அப்ப எப்படி ஆண்டவர் செய்வார்? பிள்ளைகளை எப்படி சரியான வழியிலே நடத்துவார்? நீங்க ஜெபம் செஞ்சாதான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நலமாய் இருப்பார்கள். அவை நல்ல வழிகளை நடப்பார்கள். தாய் தகப்பனுக்கு அவர்கள் மதுரமாய் இருப்பார்கள், மனக்கசப்பை உண்டு பண்ண மாட்டார்கள். ஆகவே நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அதை மறக்கவே கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதைகளை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக கடைசியாக வாசி முடிப்போம். பாவத்தினால மனக்கசப்பு. எரேமியா 4 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உன் நம்பிக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது எத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. இப்போ மனக்கசப்பு எப்படி வருகிறது? பொல்லாப்பு நிமித்தம் மனக்கசப்பு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்தோம், பொல்லான காரியத்தை நடப்பிப்பதுதான், வேறொன்றும் இல்லை. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 32:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய துணிகரமான பாவங்களை கர்த்தர் இயேசுவினிடத்தில் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தை விட்டு விடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை போக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஏதோ நம்ம ஒரு புண்ணிய நதியில போய் குளிச்சுட்டு வந்ததுனால பாவம் போவாது. ஏதோ ஒன்றை தரிசித்து ரொம்ப தூரம் நடந்து போய் ஏதோ ஒன்றை தரிசித்துட்டு வந்துட்டதுனால நம்முடைய பாவம் என்ன செய்யாது, நம்மை விட்டு போகாது. ஆனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்பட வேண்டும். அப்பதான் நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை கழுவ முடியும், நம்மை நீதிமானாக மாற்ற முடியும். ஆகவே நாம் என்ன செய்யணும், பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரிடத்தில் போய் அறிக்கையிடும் பொழுது இந்த பாவத்தை தேவன் மன்னித்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்தமாக்குவார். சுத்தமாக்கும் பொழுது நீங்களும் நானும் நீதிமானாக மாற்றப்படுவோம். அப்ப நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக என்ன செய்வாரு, ஆண்டவர் கேட்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே தேவ சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, பாவத்தை நம்மை விட்டு முதலாவது எடுத்து போட வேண்டும். அப்பதான் தேவ சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆண்டவரிடத்தில் போன உடனே நம்முடைய விண்ணப்பத்தை முதல்ல நாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு எவ்வளவு தூரம் இருக்கிறது, அது நெருக்கமாக இருக்கிறதா அல்லது விலகி இருக்கிறேன் என்பதை யோசித்து அறிந்து என்ன செய்யணும். அப்படி அது எது, அந்த எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு நினைத்து அந்த காரியத்துக்காக நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு செபிக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப நீதிமானாக மாற்றப்பட்ட பிறகு நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக என்ன செய்வாராம், தேவன் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகவே
வாழ்க்கை கசந்து போய் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஏன்? வாழ்க்கை கசந்து போச்சு, பாவம் பெருகி போச்சு. இனி நான் உயிர் வாழ என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு போய் என்ன செய்கிறார்கள்? தற்கொலைக்கு நேராக போகிறார்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்படி சாவது இயேசுக்கு பிரியமா? ஒரு நாளும் பிரியமே இல்லை. நீர் இந்த பூமியிலே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அனுபவத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வழியிலே நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை கசப்பானதல்ல, அது மதுரமானது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரத்தில் நம்ம 84வது சங்கீதத்தை வாசிச்சுட்டு வாங்க. அதை குறித்து நம்ம பேசுவோம். இந்த தகலான் குருவிக்கு அடைக்கலான் குருவிக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆகவே நீங்கள் வாசியுங்கள். 84வது சங்கீதத்தை வாசித்து கொண்டு வாருங்கள். அடுத்த வாரம் நமக்கு ஸ்பெஷல் வாரம். பாஸ்டர் சவுந்தரராஜ் வருவார்கள். நல்ல ஒரு செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். ஆகவே கண்டிப்பாக வாருங்கள். மற்றவர்களையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கசப்புகள் இருக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய கசப்பான வாழ்க்கையை எடுத்து போட்டு மதுரமான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுப்பீராக. தகப்பனே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆராதனைக்கு தடைப்பட்டு இந்த நாளிலே வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற வாரத்திலே வர உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருவே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருவே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சங்கீதம் 103 எடுத்துக்கொள்வோம். 103. சங்கீதம் 103 1லிருந்து 5 வசனங்களை நம்ம வாசித்து முடிப்போம். அதில் உன் சொல்லுவோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என் அக்கிரமங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் ஸ்தோத்திரம் சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.